தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையில் மாரடைப்பால் உயிரிழந்த சைபர் கிரைம் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்த திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டியைச் சேர்ந்த பார்த்தசாரதிக்கு காவல்துறை உயரதிகாரிகள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள சிலுக்குவார்பட்டியைச் சேர்ந்த 47 வயதான பார்த்தசாரதி சென்னையில் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு 45 வயதில் லாவண்யா என்ற மனைவியும் 10 வயதான நரேன் என்ற மகனும் உள்ளனர். சென்னை ஆவடியில் குடும்பத்துடன் தங்கி பணிபுரிந்து வந்த இவருக்கு மாலை பணியின் போது உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. உயரதிகாரிகளின் அனுமதி பெற்று வீட்டிற்கு சென்ற அவரை குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். செல்லும் வழியில் அவரது உடல்நிலை மோசமடையவே மயக்க நிலைக்கு சென்ற அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இன்று அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு தமிழ்நாடு மாநில காவல்துறை தலைவரின் உத்தரவுப்படி திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்.